ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு கேரமல் கேக் வந்து பார்க்கலாம். கேரமல் பண்ணுறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஜீனி வந்து தண்ணியில் வந்து நல்லா கரையணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கட்டியான பதத்துக்கு வர்ற மாதிரி தெரியும். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சே கிண்டுங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுறத பார்க்கலாம். இப்போ லைட்டாக ப்ரௌனிஸாக வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி நம்மளுக்கு கேரமலோட வந்து டேஸ்ட்டு வந்து கசப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இந்த அளவுக்கு வந்து ப்ரௌனிஸாக வந்தோடனேவும் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நான் டிஃபன் பாக்ஸ் தான் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச கேரமல் வந்து நம்ம ஊற்றிடலாம். இது வந்து உடனே செட் ஆகிரும். அதனால் ஹீட்டு வந்து ஆறுறதுக்குள்ளேயும் டிஃபன் பாக்ஸ் கடியில் எல்லா இடமும் படுற மாதிரி ஃபுல்லாக சுற்றி விட்ருங்க. நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 250 ml அளவுக்கு காய்ச்சின பால் வந்து இதோட சேர்த்துருக்கேன். 100 கிராம் ஜீனி. இந்த அளவு வந்து 250 பாலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏலக்காவோட விதையை நான் இடித்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேரமலுக்கு ஊற்றி வச்சுருந்தா அதே பாத்திரத்தில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா பாலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வந்து நான் இட்லி கொப்பரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. இந்த மாதிரி இடியாப்ப தட்டு என்கிட்ட இருந்ததுனால நான் இதில் வந்து வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து ஸ்டாண்டு இருந்தால் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு பாத்திரத்தை வந்து திருப்பி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அது மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நான் தட்டு வந்து உள்ளே வச்சுட்டேன். டிஃபன் பாக்ஸை நான் மேலாப்பில் வச்சுக்கிறேன். வச்சு மேலே ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இட்லி கொப்பரையை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரை மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே உள்ள தட்டையும் எடுத்துடலாம். இப்போது கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறின உடனே கத்தி வச்சு சுற்றி கட் பண்ணி விட்டுக்குவோம். பிளேட் வச்சு மூடி மேலே வந்து கவிழ்த்தி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்ட்டு. ஃப்ரிட்ஜில் வந்து அரை மணி நேரம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவிழ்த்தி பாருங்கள். நான் வந்து வைக்காமல் கவிழ்த்தி பார்த்துருக்கேன். நல்லாவே வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.